science second lesson matter and material. மேட்டர்னா பொருட்களும் அந்த பொருட்களுக்கு தேவையான என்னெல்லாம் சேர்ந்து ஒரு பொருள் ஆகுது அதை பற்றி தான் இப்போ இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சாதா பொருட்கள் என்னென்ன வடிவத்தில் இருக்கும்? 3 வடிவத்தில் இருக்குமா? திடம், திரவம், வாயு. அது வந்து சாலிட், லிக்யூட், கேஸ். அந்த 3ஐயும் அதோடைய வெரைட்டி பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கவனிங்க, செகண்ட் லெசன் மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ். பொருட்கள் எதால் ஆனது, அதற்கு தேவையான சேர்த்து தான் மெட்டீரியல் சொல்லுவோம். After completing this lesson, students will be able to know about matter and materials. இப்போ நம்ம பொருட்களும் அந்த பொருட்களுக்கு தேவையான ஒரு பற்றி தான் படிக்க போகிறோம். Understand the process of manufacturing by fabrics. மேனுஃபேக்சர் எப்படி அந்த இதால் உற்பத்தி பண்ணுறோம் அதை பற்றியும் பார்க்குறோம். Now the varieties of grains and food and the food product. grains தான் தானியங்கள், அதனால உற்பத்தி பண்ணுற பொருட்களும் பார்க்கலாம். Understand why do things float or sink. மிதக்கிறதோ மூழ்கி போகிறது, அதான் லைட் வெயிட் அந்த மாதிரி இருந்தால் மிதக்கும், வெயிட்டாக இருந்தால் இறங்கிடும்ல, அதை பற்றியும் பார்க்கலாம். கவனிங்கம்மா, our needs have increased in the modern days and we use number of things in our daily life. We get some of them from the nature and some other things are manufactured artificially. அதான் நம்ம டெய்லி அன்னன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறது, டெய்லி எப்படி என்னென்ன யூஸ் பண்ணுறோம்? நேச்சுரல் இயற்கையாக கிடைக்கிறது, மேன்மேட் ஆர்டிஃபிஷியலாக மனிதனால் உருவாக்கப்படுறது, ரெண்டையும் பற்றி பார்க்குறோம். The things you use like pen, pencil, ink, eraser, notebook, ball and the food you eat all have different nature and characteristics. நம்ம அது பொருளுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற பென்னு, பென்சில், இங்க், எரேசர் எல்லாத்துக்குமே ஒரு தனிப்பட்ட குணங்கள் இருக்குது. They are obtained by transferring the natural and artificial substances. In this lesson, we will study about different things used in our life and how they are obtained. என்னன்னா நேச்சுரல் தான், இயற்கையாகவும் ஆர்டிஃபிஷியல் செயற்கையாக மனிதனால் செய்யப்படுது, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். கவனிங்க, ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், பொருட்களின் நிலைகள். ஃபஸ்ட்டு சொன்னேன்னா எத்தனை நிலைகள் இருக்குதுன்னு பாருங்க. 3 நிலையில் இருக்குது. மேட்டர் இஸ் எனிதிங் தட் ஹஸ் மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ். இடத்தை அடைச்சிக்கொள்ளும், சின்ன மாலிகுல்ஸால் நிறைஞ்சது பேர் தான் மேட்டர், பொருள்னு சொல்கிறான். மேட்டர் கேன் எக்ஸைட் இன் 3 physical states: சாலிட், லிக்யூட் அண்ட் கேஸ். இதான் பொருள் வந்து என்னென்ன வடிவத்தில் இருக்கும்? சாலிட் திடமாக இருக்கும், திரவமாக இருக்கும், கேஸ் அந்த 3 வடிவத்தில் தான் இருக்குது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் மாலிகுல்ஸ் அண்ட் த மாலிகுல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்படின்னா இது மாலிகுல் சின்ன சின்ன துகள்களால் சேர்ந்த ஒரு கூட்டம் தான். அந்த மாதிரி மாலிகுல்ஸ் எல்லாம் சேர்ந்தது துகள்களான ஒரு சின்ன கூட்டம் தான் பொருட்களாக இருக்குது. சாலிட்னா என்னதுன்னா கட்டியாக இருக்கிறது. இன் சாலிட் மாலிகுல்ஸ் ஆர் வெரி க்ளோஸ்லி அரேஞ்ச். பார்த்தீங்களா, சாலிட் கூட அந்த மாலிகுல்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஒரு கூட்டமாக தான் அரேஞ்சு. சாலிட்ஸ் ஆர் இன்கம்ப்ரெசிபிள். தே ஹேவ் டிஃபினிட் ஷேப், சைஸ் அண்ட் வால்யூம். அதுக்கு வந்து ஒரு வடிவம் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு செங்கல் எடுத்துக்கோங்க, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம், அந்த மாதிரி சார் கல்லாக கட்டியாக இருக்கக்கூடியது, அதுக்கு ஒரு வடிவம் இருக்கும், அதுதான் சாலிட். லிக்யூட்னா திரவமானது. இன் லிக்யூட் மாலிகுல்ஸ் ஆர் லூஸ்லி பேக்டு. அதான் லூஸாக இருக்கும். தண்ணி எப்படி நம்ம எதில் ஊற்றுறோமோ அந்த பாத்திரத்தை பொறுத்து, அந்த அளவை பொறுத்து தான். ஹென்ஸ் லிக்யூட்ஸ் ஆர் eligibly compressible. They have definite value but no definite shapes and அதுக்கு வந்து ஒரு கலரோ ஒரு சைஸோ கிடையாது. எதுக்கு? லிக்யூட்ஸுக்கு. நம்ம எதில் ஊற்றுறோமோ அந்த வேல்யூவோடு இருக்கும். நெக்ஸ்ட்டு கேஸ். இன் gases molecules are very loosely packed. Hence gases are highly compressible. கேஸ் என்னன்னா அதோட மாலிகுல்ஸ் எல்லாம் லூஸில் இருக்கும். அது வந்து ஒரு இடத்துல பிடிச்சி வைக்கணும்னா நம்ம எதில் அடைச்சி வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் கேஸ் இருக்கும். கவனிமா, சாலிட்னா எப்படி இருக்கும்? இது வந்து கேஸு, இந்த ஃபார்முக்கு மேலே இது லிக்யூட்னா தண்ணியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மெட்டீரியல். ஃபஸ்ட்டு மேட்டரில் பற்றி படிச்சுட்டோமா, இப்போ வந்து மெட்டீரியல்ஸ். A material is a mixture of substance that continue an object. Object என்ன தெரியல, பொருள், அந்த திங்ஸ்.
அது ஒரு கலவை தான் மெட்டீரியல்ஸ். தே கேன் எ பியூர் ஆர் இம்பியூர், நேச்சர் ஆர் மேன்மேட். சொன்னல இயற்கையில் இல்லை மனிதனால் செய்யப்படுது தான். மெட்டீரியல்ஸ் ஆர் நீடட் டு கெட் த திங்ஸ் நீடட் ஃபார் அ டெய்லி லைஃப். நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு எல்லாமே மெட்டீரியல்ஸ் ஆமா, எல்லா பொருட்கள் தேவைப்படுற துணி வாங்கினாலும் மெட்டீரியலாக இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு டெய்லி லைஃப்பில் தேவை. we need food, dress and many other goods. goodsனா திங்ஸுங்க for our daily living. நம்ம உயிர் வாழறதுக்கு சாப்பாடு துணிமணி எல்லாமே தேவை. நேச்சர் ஆர் மேன், அது வந்து அந்த மெட்டீரியல் வந்து எப்படி கிடைக்குது? இயற்கையாகவும் மேன்மேட் மெட்டீரியல் மனிதனால் உருவாக்கப்பட்டது. ஆர் டிரான்ஸ்ஃபர் டு ப்ரொடியூஸ் தீஸ் திங்ஸ், அப்படி உருவாக்கப்பட்டது தான் மெட்டீரியல். ஸோ அடுத்தது ஃபைபர்ஸ். ஃபைபர்ஸ்னா நூல் இழைகள். அந்த நூல் இழைகள் ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க. நேச்சுரல் ஃபைபர்ஸ், சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். நேச்சுரலில் என்னது? இயற்கையிலே கிடைக்கிறது. இந்த காட்டன் இதெல்லாம் இயற்கையில் கிடைக்கிறது. இந்த நூலெல்லாம் இல்லாமல் செயற்கையில் பட்டு நூல், புழுக்கள்லேருந்து எடுக்கிறது, அந்த மாதிரி தான் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். Fibers is a thin thread of natural or artificial substances. கவனிங்க, இந்த நூல் இழைகள் வந்து இயற்கையாகவும் செயற்கையாகவும் ஆர்டிஃபிஷியல் தயாரிக்கப்பட்டதுதான். It is used to make cloth with the help of power looms or weaving machines. இந்த நூல் வந்து எதில் போட்டு துணியெல்லாம் நெய்கிறாங்க? நெசவாளர்கள் வந்து துணி நெய்கிற அந்த நெய்த்து சொல்லுவாங்க, அதுக்கு யூஸ் ஆகுது அந்த மிஷினுக்கு. The fibers we get from plants and animals are called natural fibers. Natural fibers என்னது? பிளான்ட் தாவரத்தில் இருந்தும் புழுக்கள் அனிமல்ஸ் அதுலேருந்து தான் பட்டு நூல் தயாரிக்கிறாங்க. அது வந்து நேச்சுரல் ஃபைபர்ஸ். காட்டன், ஜூட், கயர், ஃப்ளாக்ஸ், ஹெம்ப் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பிளான்ட் ஃபைபர்ஸ். பிளான்ட் ஃபைபர்ஸ் நூல் என்னெல்லாம் தயாரிக்கலாமா? காட்டன், ஜூட், கயர், ஃப்ளாக்ஸ், அந்த இதெல்லாம் இருக்குல்ல சோபாக்கு இந்த ரெக்ஸின் துணி அந்த மாதிரி இதெல்லாம் தயாரிக்கிறது தான் நேச்சுரல் ஃபைபர்ஸ். wool and silk are example for animal fibers. animal fibers என்னது? அந்த கம்பளி நூல் இருக்கு பார்த்தீங்களா, அது பட்டு புழுக்கள் வந்து தயாரிப்பாங்க பட்டு நூல். இதெல்லாம் தான் அனிமல்ஸ் ஃபைபர். அனிமல்ஸ் இருக்கக்கூடிய நூல் இழைகளோட எக்ஸாம்பிள். Fibers made by humans by chemical synthesis are called synthetic fibers or artificial. Artificial fibers என்னெல்லாம் பாருங்க? Humans மனிதனால கெமிக்கலும் கலந்து இதில் செய்யப்பட்டது தான் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். அது என்னெல்லாம் பாருங்க? ரயான், நைலான், ஆர்பிக் அண்ட் டெக்ரான் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ். நம்ம துணிகளெல்லாம் பார்த்தா தெரியும், அந்த நூல் என்னென்ன காட்டன் நூல் இருக்குது, நைலான் துணி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ். These fibers are obtained from petroleum by complex chemical processes. இந்த ஃபைபர் கூட இந்த கெமிக்கலும் பெட்ரோல் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர். ஸோ அந்த ரெண்டு ஃபைபர் பார்த்தோம்ல, ரெண்டு விதமான நூல் இழைகள். அதில் இப்போ நேச்சுரல் ஃபைபர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நேச்சுரல் ஃபைபர்ஸில் ஃபஸ்ட்டு ஒன்று காட்டன். காட்டன்னா பருத்தி. பருத்தி செடி பார்த்துருப்பீங்களா? அது எப்படி வெடித்து செதறி அதில் என்ன எடுத்து நூல் இழைகள்லாம் சேர்த்து அந்த வீவிங் நெய்து தான் நம்மளுக்கு துணியாக கிடைக்குது. A cotton plant is bushy plant of 5 to 6 feet high. Cotton grows well in black soil and alluvial soil. The cotton plant bears a large number of small green pods called cotton ball. அந்த செடிக்கு எத்தனை? சுமார் 5-6 ஃபீட் ஹைட்டில் வளருமா. அது என்ன? அது வளர்கிறதுக்கு பிளாக் சாயில், அந்த கருப்பு மணல், அந்த மாதிரி மணல் பிரதேசம் தான் வளருமா. க்ரீன் பாட்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு பச்சை கலர் பால் போல் இருக்கும். அது உள்ளதான் அந்த காட்டன் விதைகள் இருக்குது. அது வளர்ந்து வெடித்து செதறும்போது தான் காட்டன் நம்மளுக்கு வெளியே வரும். These balls contain seeds covered, பார்த்தீங்களா, with white fibers. அந்த சீடை சுற்றிலும் ஒரு பஞ்சு மாதிரி ஒரு அது அந்த சீடு நல்லா வித்து, சீடுனா விதைகள், விதை வளைஞ்சு கவர் பண்ணியிருப்பான். அது ஒயிட் பால் மாதிரி இருக்கும். When the cotton balls mature, they burst, exposing the white fibers of cotton. Cotton is usually hand picked from the plant. செடியிலேருந்து நம்மளுக்கு தெரியும் அந்த பால், அந்த ரவுண்ட் பால் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் சீடு. அது நல்லா முத்தி வரும்போது வெடிச்சு அப்படி மரத்தில் வெள்ளை வெள்ளையாக அந்த பால் மாதிரி இருக்கும். ஜின்னிங், அந்த காட்டன் பால்ஸில் என்னென்ன வெரைட்டி போட்டிருக்காங்க
ஸ்பின்னிங்னா என்ன? There are two processes to make cotton yarn from cotton fibers. The raw fibers are separated from the seeds by process known as ginning. Ginning na enna parunga. The fibers materials left after separating cotton seeds is called lind. The lind is then tied and pressed into balls. The final proportions of short fibers and other impurities are removed by the process of combing. அதான் முதல்ல அந்த காட்டன் பால்ஸ்லேருந்து ஜின்னிங், அப்புறம் காட்டன் ஃபைபர்ஸ், அது லிண்டு, ஸ்பின்னிங், அதுலேருந்து யார்ன். இதுலேருந்து எப்படி பிரியுது பாருங்க. இது வீவிங், நிட்டிங், ஃபேப்ரிக். இந்த நூல் இலைகள் வந்து இந்த மாதிரி பிரித்து காட்டுட்டாங்க. ஸோ கவனிங்க. ஸ்பின்னிங். ஸ்பின்னிங்னா என்ன? The process of making yarn from lind fiber is called spinning. இந்த ஃபைபருக்கு தான் அந்த நூல் இலைகளோட லிண்டோ ஸ்பின்னிங்க்கு நடுவில் இருக்கிறது தான் என்னது ஸ்பின்னிங்னு சொல்கிறோம். ஸ்பின்னிங் இஸ் டன் ஆன் எ லார்ஜ் ஸ்கேல் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்பின்னிங் மெஷின்ஸ். ஸ்பின்னிங் மிஷின்ஸ்க்கு அதான் அந்த வீவிங் பண்ணுறோம்லாம், நெய்து அந்த துணிக்கு வரக்கூடிய அந்த சின்ன இலைகளை தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. Yarn to fabrics. Weaving and knitting are the two most important process used for making fabric from the yarn. yarnனா நீங்க பார்த்துப்பீங்கம்மா. அதே கீழே படம் வந்து பிக்சரில் காமிக்கிறாங்க பாருங்க. ஸ்பின்னிங்னா என்னது? நூல் த்ரெட் எப்படி சுற்றுறாங்களா அது. வீவிங்னா நெய்தல், அந்த மிஷினுக்கு பேர் தான் வீவிங். knittingனா அந்த ராட்ன மாதிரி ஒன்று வருமா நூல் சுற்றுறது. இதை பற்றி தான் நம்ம இதில் படித்தோம். The process of making two sets of yarn together to make fabric is called weaving. பார்த்தீங்களா? வீவிங்னா என்னதுன்னா இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்களா. நீங்கள் கிராமப்புறத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க. பட்டு நூல் இதை தறி நெய்யும் போது தறி நெய்தல் சொல்லுவோம். அந்த மிஷினில் நீங்கள் எங்கேயா ஊர் சைட் போனால் பாருங்கள் வீவிங் நெய்தல்லாம் எப்படி இருக்குதுன்னு. It is done by weavers on the machine called loom. அந்த வீவரோட அந்த மிஷின் பேர் தான் loom. The loom are either hand operated hand looms. இப்போ கைப்பிடி இருக்குதுங்களா, அதான் hand looms, or power operated. During knitting, a single yarn is used to make a piece of fabric. It is done by hand and also on machine. அதான் அந்த மிஷினில் வரக்கூடிய அந்த நூல் இலைகளுக்கு பேர் தான் yarn சொல்கிறோம். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் காட்டன். இப்படி அந்த ஃபேப்ரிக்கில் வரக்கூடிய காட்டனோட யூசஸ் உபயோகம் என்னன்னு பார்க்கலாம். இட் இஸ் யூஸ்டு டு மேனுஃபேக்சர் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட். நம்ம ட்ரெஸ் எடுக்கும் போது காட்டன் ட்ரெஸ் எடுத்து காட்டுங்கன்னு சொல்கிறோம்ல, அந்த கார்மெண்ட்ஸுக்கு போது டெக்ஸ்டைல்ஸ்னால் ரெடிமேட் துணி மெட்டீரியலுக்கெல்லாம் காட்டன் யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் பில்லர்ஸ் இன் பில்லோ அண்ட் மேட்ரஸஸ். பில்லர்னா பில்லோஸ், அந்த தலகாணி வரைக்கி காட்டன் பஞ்சில் மெட்ட அந்த இதுக்கெல்லாம் காட்டன் யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் சர்ஜிக்கல் பேண்டேஜஸ். ஆப்ரேஷன் தேட்டரில் பேண்டேஜ் காட்டன் பேண்டேஜ் எடுத்துக்குவாங்கன்னு சொல்கிறாங்கல்லம்மா, பார்த்துருக்கீங்களா? ஸோ ஹாஸ்பிட்டலில் போனோம்னா அந்த காட்டன் பேண்டேஜ் ரோல் பண்ண அதுக்கு யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் டோட்டீஸ். அதான் காட்டன் வேஷ்டி, சாரீஸ், பெட்ஷீட், டேபிள் கிளாத் அண்ட் ஸோ ஆன். அது மாதிரி பல இருக்குது. டேபிள் கிளாத்து, காட்டன் கிளாத் இருக்குது, சாரீ இருக்குது, பெட்ஷீட்டு, வேஸ்டிங்க, டோட்டினா வேஸ்டி, அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஸோ ஜூட். நெக்ஸ்ட்டு ஜூட் பார்க்கலாம். ஜூட் ஃபைபர் இஸ் obtained from the stem of the jute plant. ஜூட் பிளான்ட்டு நார் சொல்லுவாங்கல்ல, அதுலேருந்து அந்த பிளான்ட்டோட ஸ்டெம், அந்த தண்டு பகுதி தான் ஜூட்டு சொல்கிறான். Jute plant has long, soft and shiny fibers. அந்த நூல் எப்படி இருக்குமா, லாங்காகவும் சாஃப்டான ஒரு நூல் இலை தான் ஜூட். It is also referred to as the golden fibers due to its color and cost effectiveness. Jute fibers are separated from the process of threading jute by hand and then they are dried. These are converted into yarns in the same manner as the case of cotton. பார்க்கிறதுக்கு காட்டன் மாதிரி இருக்கும், அது வந்து கோல்டன் ஃபைபர், அந்த தங்க நிறத்தாலான இலைகளா நூல் இலைகளானது தான் ஜூட்.
யூசஸ் ஆஃப் ஜூட். ஜூட்ல என்னென்ன யூஸ் இருக்கு பாருங்க. இதான் ஜூட்டால் ஆன. ஜூட்னா என்ன? கயர் மாதிரி ஒரு பகுதி. கயர் கிடையாது. ஜூட்னா நார். நார் கூடைகள் மெத்தையெல்லாம் பார்த்துருப்பீங்களா? It is used for making bed, carpets, curtain and ropes. rope பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அந்த ஜூட்டாலான நார் இந்த மெத்தைங்க அதெல்லாம் இருக்கும். கயரான விரிப்புகள் எல்லாம். It is used for making cloth for wrapping belts of raw cotton and to make socks for storing grains. So correct. அந்த சாக்ஸ் காட்டன் சாக்ஸ் மாதிரி இன்னொரு வெரைட்டி வரும். அதுதான் அந்த ஜூட் சாக்ஸ் மாதிரி. அது கிரெயின்ஸ் தானியங்கள் எல்லாம் ஒரு கவர் மாதிரி பொதிஞ்சு ஒரு இதில் வச்சுருப்பாங்க. அதுக்கு யூஸ் ஆகும். இட் இஸ் யூஸ் ஃபார் மேக்கிங் வால் ஹேங்கிங் ஃபார் டெக்கரேஷன். வீடுகளில் அந்த சில மணி மாதிரி எல்லாம் போட்டு நூல் இலைகள் மாதிரி ஜன்னல் வீட்டு கதவுங்கெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. அதுக்கும் இது யூஸ் ஆகும். இந்த பாருங்க, இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. கயிறு இந்த இது ஒரு சேர் மாதிரி இருக்குமா அதில் உட்காரத்துக்கு. இதை பாருங்க ஸ்க்ரீனில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மேட்டு பார்த்துருப்பீங்க. டேபிள் அதில் போட்டிருக்காங்க. அடுத்தது கயர். கயர் ஃபைபர்ஸ் இஸ் obtained from the outer covering of coconut. கோகனட் என்னது? தேங்காய். அந்த தென்னை மரம் அந்த தேங்காய் உரிக்கிற அந்த ஓட்டுக்குள்ள தான் அந்த கயர் திரிப்பாங்க. அதை எப்படி ஊற வைப்பாங்க கவனிங்க. இதை போட்டுருக்காங்க பாருங்க. இதான் ஃபுல்லாக தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய தேங்காய். இது அந்த தேங்காய் மட்டையில் உள்ள இந்த தேங்காவை எடுத்துட்டு இந்த மட்டை என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் அப்படி ஊற வச்சுருவாங்க. ஊற வச்சு ரொம்ப நாள் பிறகு அதுலேருந்து கயிறு திரிப்பாங்க. திரிச்சு தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. Obtained from the outer covering of coconut. It is used to make floor mats, door mats, brushes and mattress. கவனிங்க. என்னெல்லாம் அந்த ப்ரஷ் கயர் ப்ரஷ் பார்த்துப்பீங்க. அது இந்த வீட்டுக்கு மேட் எல்லாம் போடுறோம்ல, அதெல்லாம் கயரில் திரிச்சு தான். ஸோ எப்படிங்களா அந்த தேங்காய் இருக்குதுங்களா அதோட ஓடு அவுட்டர் கவரிங் கோகனட் தேங்காய்க்கு மேலே அந்த கட்டை வச்சு தண்ணியில் ஊற வச்சு நல்லா ஊற வச்சுருவாங்க. வச்சு அதுலேருந்து வந்த அந்த இலையை எடுத்து நல்லா கயிறு திரித்து வெரைட்டியாக செஞ்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன படித்தோம்? நேச்சுரல் ஃபைபர்ஸ் படித்தோம். இப்போ சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்னால் மேன்மேடு மனிதனால் உருவாக்கப்பட்ட நூல் இலைகள். கவனிங்க. These fibers are made by human being with the help of chemical process. Hence they are called synthetic fibers or man-made fibers. சொன்னலமா நம்மள மனிதனால உருவாக்கப்பட்டது. ஹியூமனால அனிமல்ஸோட அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா ஊல் அந்த ஒரு பஞ்சு மாதிரி ஒரு துணியாலேயோ அனிமலோட அந்த புழுக்கள்லேருந்து வரக்கூடிய நூல் இழைகளால் உருவாக்கப்படுதான் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். These fibers are obtained from coal, petroleum and natural gas. நேச்சுரல் பெட்ரோலியத்துலேயோ நிலக்கரியிலையோ நேச்சுரல் கேஸ் ஆலையும் தான் இது யூஸ் பண்ணுறாங்க. சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அதுக்கு தேவையான சோர்சஸ் ரயான், வுட் பல்ப். அந்த வுட் பல்ப் மரக்கட்டையான இந்த இதுலேருந்து எடுக்கிறது தான் ரயானா. நைலான் வந்து சில்க் அண்ட் ஊல். ஊல் சொன்னோம்ல அந்த சில்க்கு பட்டு துணிகளானது தான். பாலிஸ்டர் பெட்ரோலியம் ப்ராடக்ட். ஸோ பெட்ரோலியத்துலேருந்து எடுக்கல இந்த நூல் இடையே கூட சில கெமிக்கலும் கலந்து தான் பண்ணுறாங்க. ஆரிலிக்னா அது ஒரு ஊல் ப்ராடக்ட்ஸ் தான். பஞ்சு துணிமை கம்பளியான துணிங்கன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ யூசஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபஸ்ட்டு காட்டனோட யூசஸ் பார்த்தோம். இப்போ சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். ரயான் இஸ் யூஸ் டு மேக் ரோப், க்ளோத், கேப், டயர், கார்ட்ஸ் அண்ட் கார்பெட்ஸ். ரயான் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா அந்த கார்பெட் தரை விரிப்பு இருக்குதா அது, அப்புறம் க்ளோத்து ரயான் க்ளோத் கூட இருக்குது துணி இதுக்கு யூஸ் பண்ணுறோம். நைலான் இஸ் யூஸ் டு மேக்கிங் ஃபிஷிங் நெட், ரோப்ஸ், பேரசூட்ஸ், ஃபேப்ரிக் அண்ட் பிரிஸ்டல்ஸ் ஃபார் ப்ரஷஸ். நைலான் வந்து ஃபிஷிங் நெட் மீன் பிடிக்கிற அந்த நெட்டு, ரோப்பு, பேரசூட் இதெல்லாம் நைலானால் ஆனது. பாலிஸ்டர் இஸ் யூஸ் டு மேக் ஃபேப்ரிக் ஃபார் சூட்ஸ் அண்ட் ஷர்ட். பேண்ட் ஷர்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதான். ஹார்ஸ், கன்வேயர் பெல்ட், ஃபிலிம்ஸ், பேக், பாட்டில்ஸ் அண்ட் வயர்ஸ் இதெல்லாம் பாலிஸ்டரான அந்த நூல் இழைகளால் செய்யப்பட்டது. ஆர்லிக் இஸ் டு மேக் ஸ்வெட்டர், சால்ஸ் அண்ட் பிளாங்கெட்ஸ். பிளாங்கெட்ஸ்னால் போர்வை. அதெல்லாம் ஆர்லிக்ஸ்ல செய்தது. நெக்ஸ்ட் ஒன் கிரெயின்ஸ். கிரெயின்ஸ் என்னன்னா தானியங்கள். கிரெயின்ஸ் இஸ் எ ஸ்மால் ஹார் ட்ரை சீட். அதான் காஞ்ச அந்த விதைகள் தான்
தானியங்கள் சொல்றான். Each grain is protected by a husk and the husk encloses the seed. எல்லா கிரெயின்ஸ் தானியங்களும் ஒரு பஸ்குனார் மேல் ஒரு போர்வை அதுக்கு உள்ளதா இருக்குது. Two main types are commercial grain crops are cereals and legumes. Wheat, maize, rice, beans, peas, barley and millets are some of the whole grains. என்னன்னு தானியம் பாருங்க. கோதுமை, அரிசி, பீன்ஸ், பீசரா எல்லா விதைகளுமே தான் தானியம்னு சொல்றோம். இப்போ இதில் ஒன்று பற்றி நம்ம பார்க்கலாம். வீட்னா என்னன்னு தெரியும்? கோதுமை. This is the most important crop cultivated in the world. உலகத்திலே கல்டிவேட்டட்னா விவசாயம் அறுவடை பண்ணுறது. உலகத்திலே என்ன? கோதுமை. அது விளையாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையும் பண்ணுறோம். Whole wheat is important because it is rich in fibers. அது வந்து நார்ச்சத்து மிகுந்த ஒரு உணவாம். ரிச் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். நிறைய தாது உப்புகளும் நிறைய மினரல்ஸ், விட்டமின் மினரல்ஸ்னால் தாது உப்புகளும் எல்லாம் கலந்து தான் கோதுமை. Wheat products are bread, cake, pasta, wheat germs and cracked wheat. வீட்டால் கோதுமையில் என்ன பண்ணுறலாமா? பிரெட்டு, கேக்கு, பாஸ்தா அதெல்லாம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு maize. It in many tropical and subtropical countries, Mexico and America, maize is the main food that people eat. எங்க நம்ம இதுலமா மெக்சிகோ அமெரிக்காவில் இந்த மைஸ் வந்து மக்காச்சோளம் சொல்கிறோம்ல, அது வந்து அங்கே நல்லா யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கார்ன். அதான் கார்ன் என்னது? சோளம், மக்காச்சோளம் சொல்கிறோம். Maize is also made into oil for cooking yellow or color. Corn many promote eye health. கண் பார்வைக்கு இது ரொம்ப நல்லதான். அந்த சோளத்திலிருந்து என்னெல்லாம் செய்திருக்காங்கன்னு பாருங்க. It is also rich sources of many vitamins and minerals. இதுலேயும் அப்படிதான் நிறைய தாதுக்களும் விட்டமின் சக்தி நிறைய இருக்குது. Corn syrup is used as the sweetness instead of sugar in many products. Maize products are sweet corn, breakfast, cereals, tortilla chips, taco and maize oil. இது அந்த மக்காச்சோளத்துலேருந்து எண்ணெய் தயாரிக்கலாம், சிப்ஸு, இந்த குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இதுலேருந்து எல்லாம் செய்யலாம். ஸோ நெக்ஸ்ட் ரைஸ் தெரியும், நம்மளோட பெஸ்ட்டு சாப்பாடு அதுலேருந்து தான் நம்ம சாப்பிட்றோம். ரைஸ் இஸ் எ டைப் ஆஃப் கிராஸ்னால் இது புல், வயல்லேருந்து இல்லை பேடி புல்லில் அந்த புல்லிருந்து வளர்ந்து வருது தான் அரிசி. It is produced worldwide after sugarcane and maize. Large parts of the world human population, especially people in Asia, have this as their main food. இவங்களோட நம்மளோட மெயின் ஃபுட் என்னதுன்னா ரைஸ். 90% of the world rice production is in Asia. White rice contains few essential nutrients. Brown rice is a whole grain that contains the fibers. Brown rice is usually considered much healthier than white rice. Rice idli, idiyappam and rice aval, flattened rice are the food items made from rice. ரைஸ்ல நெல்லை பாருங்க, பார்த்துருப்பீங்க வயலில் நீங்கள் நெல் எப்படி விளைஞ்சி வருதுன்னு. இது எடுத்துகிற மேலே உண்மையாக இருக்கும், அதை மிஷினில் போட்டு எல்லாம் எடுத்து நம்மளுக்கு சுத்தமான வெள்ளை கலரில் அரிசி வருது. அந்த அரிசிலேருந்து இட்லி, இடியாப்பம் எல்லாமே செய்து தான் நம்மளுக்கு அரிசி யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் மில்லட்ஸ் ஆர் எ குரூப் ஆஃப் ஸ்மால் சீடட் கிராஸ். மில்லட்ஸ்னால் ஸ்மால் சீடட், நிறைய சின்ன சின்ன விதைகள், அதை பட்டாணி அந்த விதைகள்லாம் சேர்ந்தது தான் மில்லட்ஸ்ன்னு சொல்கிறோம். They are widely grown around the world as cereals. Crops are fodder and human food. It helps weight loss. It is rich in fiber. Some of the millet products are sorghum, foxtail millet, finger millet, pearl millet, barley millet சொல்கிறோம்ல, அந்த பார்லி வகையை சேர்ந்தது தான் இந்த மில்லட். barnyard millet, kodo millet and little millet. மில்லட்டில் இத்தனை வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஹவுஸ்ஹோல்ட் ஃபுட்ஸ். வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸு. ஃபுட்ஸ்னால் என்னது? திங்ஸ், பொருட்கள் தான். These are the products that are we use in our house.
The hoods that are found in a house permanently are called house. மேலேயா நம்ம வீட்டில் எப்பவுமே கிளாக்கு, அப்புறம் கேஸ் அடுப்பு, ரேடியோ, டிவி இதெல்லாம் எப்பவுமே பர்மனெண்ட் ஆனது இருக்கும் எல்லார் வீட்லையும். கவனிங்க, ஃபர்னிச்சர், கிச்சன்வேர், க்ளோத்ஸ், டவல், பெட்டிங் குட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் குட்ஸ் இதெல்லாம் பர்மனெண்டான திங்ஸுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சிங்கிங் அண்ட் ஃப்ளோட்டிங். சிங்கிங்னா எல்லாம் மூழ்கிறது, சில வெயிட்டானதெல்லாம் தண்ணியில் மூழ்கி போயிடும். ஃப்ளோட்டிங்னா மிதக்கிறது. அந்த மாதிரி திங்ஸ் என்னென்னு பார்க்கலாம். யூ could have seen that some objects float in water while others sink. சில பொருளை தண்ணியில் நீங்கள் போட்டு பாருங்கள், பஞ்சு, காட்டன் மாதிரி மெலிசா அந்த தகுதெல்லாம் மேலே மிதக்கும். கல்லெல்லாம் போட்டால் தண்ணிக்கு உள்ளே இறங்கிடும். Whether an object float or sinks is determined by its density. Density அதோட தன்மை. இப்போ பென்சில் இதெல்லாம் போட்டால் மேலோட மிதந்துருக்கு, ஸோ அது வெயிட்லெஸ். பென்னு, கல் இது மாதிரிலாம் போட்டால் தண்ணிக்குள்ளே ஏன்னா டென்சிட்டினா அதோட அடர்த்தி தன்மையை பொறுத்தது. When an object is immersed in a liquid, the liquid exerts an upward forces of the object. It is known as upthrust. What happens if you put a coin and an empty water bottle in water? The weight of the coin is greater than the upthrust and so the coin sinks. இப்போ நீங்கள் நினைக்கலாம், இப்போ ரூபா நோட்டெல்லாம் போட்டால் மேலே மிதந்துட்டுருக்கோம். காயின் போட்டால் என்ன, ஒரு பாட்டிலுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி நிரப்பி காயின் போடுறான். ஸோ அந்த காயின் என்னாவோ பாட்டிலுக்கு கீழே போய் சொன்னேன் ஏன், ஸோ அந்த டென்சிட்டி வெயிட் அதிகமாக இருந்து கீழே இறங்கிது. But it is less on the empty water bottle and so it flows. கவனிமா, ஒரு காலியான வாட்டர் பாட்டிலில் ஒரு காயினை போட்டால் என்னாகும், அது தண்ணி பாட்டிலுக்கு மேலே செஞ்சு பாருங்கள். நீங்கள் வீட்டில் ஒரு டப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் ஒரு காயின் போடுங்க, தண்ணிக்கு உள்ளே போய் விழுந்துடும். ஸோ அதே காயினை நீங்கள் வாட்டர் பாட்டில் எம்டியான பாட்டிலில் போட்டுட்டு தண்ணியில் போட்டிங்கன்னா அது ஸோ மிதந்து போகும். அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பாருங்கள். ஸோ ஆக்டிவிட்டீஸ்மா இது நீங்கள் புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது solubility of solid in water. அந்த வாட்டரோட தன்மைகளை பற்றி பார்க்கலாம். Some substance completely dissolved in water. தண்ணி வந்து எல்லாத்துக்குமே நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ சிலது வந்து தண்ணியில் கரையும், டிசால்வ். சிலது வந்து கரையாதுமா. அது நம்ம எது கரையுது எது கரையலன்னு பற்றி பார்க்கலாம். We say that these substances are soluble in water. Other substances do not dissolve in water even after we stay for long time. These substances are insoluble in water. சிலதெல்லாம் வந்து தண்ணியில் போட்டால் இல்லைமா கரைஞ்சிரும். உதாரணத்துக்கு சக்கரை போடுறோம், அது அப்படியே கரைஞ்சி தண்ணி சுகர்லாம் போடும்போது கரைஞ்சிரும். ஆயிலெலாம் போட்டால் அது கரையாது, தண்ணியாக மிதந்துட்டு இருக்கும். ஆயிலு அப்புறம் வேறு என்னது மீதி இந்த புளி கரைச்சல்லாம் போட்டால் அது கரைஞ்சி தண்ணி ஏற்றுக்கும். அது வந்து இன்சால்பிள் வாட்டர்னு சொல்கிறோம். கவனிக்கமா, ஃபஸ்ட்டு பியூரான ஒரு தண்ணியில் ஆயில் போட்டு அது மிதக்கும், மண்ணெல்லாம் போட்டு அது கீழே இறங்கிடும். ஸோ தண்ணி மேலே நிற்கும். உப்பு கரைச்சல்லாம் போட்டால் கரைஞ்சிடும். சுகர் இன் வாட்டர், தண்ணியில் சுகர் கலக்கிறோம். என்ன கலந்து தண்ணி சுகர் ஒன்றது, ஸோ தண்ணிக்கு கலரு மாறிடும், ஸோ கரைஞ்சிடும். சாக் இன் வாட்டர், சாக்கு கரைச்சோன்னா அந்த டஸ்ட் மாலிகூல்ஸ் எல்லாம் என்னாவும் கீழே தங்கிடும், தண்ணி மட்டும் தெரியும். சாண்ட் இன் வாட்டர், மணல் கரைச்சல் அப்படிதான், தண்ணிக்கு நிறம் மாறிடும், ஸோ அந்த மணல் வந்து அடியில் தங்கிடும். நெக்ஸ்ட்டு மிக்சிங். certain liquids are heavier, dense அதான் அடர்த்தி அதிகமாக இருக்குதோ than other liquids. When you attempt to mix liquid which have different densities, they separate. When you stop mixing them, the heavier liquid deposits at the bottom and the lighter liquids float on the top. அதான் பிசுக்கு சொன்னதான், ரெண்டு லிக்விடை கலக்கும்போது ரொம்ப ஹெவியரோட இருக்கிறது என்னாவது கீழே தங்கிருமா. ஸோ நம்ம லைட்டாக காட்டன் இந்த மாதிரிலாம் போட்டால் அது மேலே மிதந்து வருமா. ஸோ இது ஆக்டிவிட்டீஸ்மா, நீங்கள் அதை வீட்டில் இதை பார்த்து நீங்கள் பாட்டிலில் தண்ணி எடுத்து செய்து பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ இந்த லெசன் பார்த்தோம்ல, அதோட எக்ஸசைஸ் பார்ப்போம். மிஸ் இப்போ ஒரு வாட்டி ரீட் பண்ணுவேன், இதோட ஆன்சர் நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்புகிறேம்மா. ஸோ நான் சொல்லும்போது இது நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் தான் எழுதி எனக்கு அனுப்பணும், சரியாம்மா?
கவனிங்க. Choose the correct answer. Which of the following are the states of matter? இதுல முதல்ல படிச்சோம் மேட்டர் பொருட்களின் நிலைகள் என்னன்னு படிச்சிருக்கோம். இதுல 4 ஆன்சர் கொடுத்திருக்காங்க. மாத்தி மாத்தி கொடுத்திருப்பாங்க. பாருங்க சாலிட் லிக்விட் வாட்டரா. சோ கரெக்ட்டா தப்பு அந்த ஆன்சர் இல்ல. இதோட சரியான ஆன்சர் சாலிட் லிக்விட் கேஸ். B தான் சரி. செகண்ட் which of the following in a solid? சாலிட்னா என்னது? திடமானது. திடமானது என்னது இதுல? கெரோசினா, ஏரா, வாட்டரா, ஆப்பிளா? சோ ஆப்பிள் தான் சாலிட். ஜூட் ஃபைபர் இஸ் obtained. ஜூட் ஃபைபர் எதுல இருந்து இது பண்றோம்? அந்த செடியோட ஸ்டெம்ல இருந்து. ஓகேங்களா? சோ இந்த fill in the blanks இதுக்கு ஆன்சர்லாம் மிஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நெக்ஸ்ட் பாலிங் இந்த இருந்தமா இதுக்கு 4 இது கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியல் வந்து எதுல இருந்து தயாரிக்கிறாங்கன்னு. ஸோ இதுக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணி அனுப்பணும். ஸோ அடுத்த எக்ஸசைஸ் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது அப்படிதான். இந்த சென்டென்ஸ் எல்லாம் கரெக்டுனா ட்ரூ போடணும். கயர் இஸ் த அவுட்டர் கவரிங் கோகனட். ஸோ ட்ரூ தான். அந்த கயர் வந்து கோகனட் இதோட அவுட்டர் பகுதியில் தான் தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த சென்டென்ஸ் எல்லாம் இந்த லெசனை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கொஸ்டின் ஆன்சரு மற்ற ஆன்சர்லாம் மிஸ் அனுப்புவேன். Complete the given analogy. Solid இதோட டேபிள் வந்து காட்டன் கூட என்னது சேர்க்கணும்னு இருக்கும். காட்டன் சீட் இதுல வந்து எதால சேர்ந்தது? லிண்டோஸ்பின். இதுக்கு ஆன்சர்லாம் மிஸ் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ ஆன்சர் இன் பிரீஃப். கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. வாட் இஸ் known as ginning? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ஜின்னிங், லிண்டிங், வீவிங் இருக்குல்ல. இதுக்கு ஆன்சர்லாம் மிஸ் உங்களுக்கு அனுப்புறேம்மா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு மிஸ் லெசன் எடுத்த லெசன் புரிஞ்சுதுங்களா? இந்த லெசனை ஒழுங்காக கவனிங்க. கவனிச்சுட்டு இதுக்கு ஆன்சர் ரஃப் நோட்டில் எழுதுங்க. நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் ஆன்சர் அனுப்பும்போது நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் எழுதி எங்கள் ஸ்கூலில் கொண்டு வந்து கரெக்ஷன்